படிக்காத குழந்தைகளே கிடையாதுமா நம்ம ஊரில். நம்ம தான் நினச்சிக்கிறோம் படிக்கிற குழந்தை படிக்காத குழந்தை புத்திசாலி அதெல்லாம் கிடையாது. கடவுள் படைப்பில் எல்லாரும் சமம். அந்த சமமான விஷயத்த வந்து அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த மனநிலையை ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுல அதனால வருது. அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மலர் மருத்துவம் நமக்கு உதவி செய்யும். பார் எது விட்டு பையன் வந்து 80 மார்க் எடுக்கிறேன் நீ 10 மார்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய திட்டுவோம். அப்படி திட்டுறது மூலிமா அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவோம். ஆனால் இந்த மருந்து என்ன சொல்றதுன்னா அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய வேணாம். ஒரு சின்ன ஒரு மருந்து, அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது. அதை வந்து நம்ம வாங்கி தண்ணியில் கலந்து குழந்தைக்கு கொடுக்கறது மூலிமா இந்த குழந்தையும் எதிர்வீட்டு குழந்தைய மாதிரி வரத்துக்கு உண்டான மனநிலையை இந்த மருந்து உருவாக்குது. இது மொத்தமே வந்து லண்டன்லேருந்து தான் வருது. லண்டன்லேருந்து நம்ம ஊர் ஆட்கள் வாங்கிட்டு வந்து நமக்கு வந்து ஹோமியோபதி கடையில் அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வாங்கி தாராளமாக நம்ம உபயோகப்படுத்துவோம். ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத வந்து அவர் கேட்கணும். ஆனால் நம்ம வந்து அவருக்கு மருந்து கொடுக்க முடியாது. அப்படி மருந்து குடிக்க முடியாத பட்சத்தில் அவரை நம்ம பேச்சை எப்படி கேட்க வைக்கிறது? அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருக்கு தர வேண்டிய மருந்து நம்ம சாப்பிட்டு போனால் அவர் நம்ம பேச்சுக்க. போதைப் பொருள் அசுத்து இருக்கிறவங்கள வந்து சரி பண்ணக்கூடிய, படிக்காத நபர்களை படிக்க வைக்க முடியும், தன்னை குறை சொல்லுவர்களை திருத்த முடியும், பிறரை குறை சொல்றவங்களை திருத்த முடியும், எதை பார்த்தாலும் பயம் இருக்கவங்கள பயம் இல்லாமல் வச்சுக்க முடியும், எப்போ பார்த்தாலும் தன்னை டிசிப்ளின் அப்படின்னு ஒரு விஷயத்தில் மிலிட்ரி மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களையும் மாற்ற முடியும். அப்படி பல விஷயங்களை இந்த மருந்து சேர்க்கலாம். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு பொதுவா தெரிஞ்சது எல்லாமே வந்து மருத்துவத்துல அலோபதி, ஆயுர்வேதம், சித்தா அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனா மலர் மருத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றது எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அதை பத்தி இன்னைக்கு நம்ம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். நம்ம கூட இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, ஃப்ளவர் மெடிசன் தெரபிஸ்ட் ஐயா வர்மா இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேள்விகள் முன்வைக்க போறோம். அவங்க நமக்கு பதில் அளிக்க போறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ராணி குழுவினருக்கு அனைவருக்கும் வணக்கம். மலர் மருத்துவம் அப்படின்றது எப்படின்னா, 1930 எட்வர்ட் பேட்ச் அப்படின்றவர் வந்து இந்த உலகத்துக்கு தந்த ஒரு பரிசு. மனிதர்களோட மனம் வந்து 7 வகையான மனிதர்கள் மனம்னு சொல்லிட்டு அவர் மனிதர்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு 38 வகையான மருந்துகளை வந்து நமக்கு கொடுக்குறாரு. அந்த 38 வகையான மருந்துகளை கொடுத்தது இல்லாமல் அது ஒவ்வொருத்துக்கும் ஒரு மனநிலைக்கு எந்த மாதிரி அந்த மருந்துகளை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உதாரணமாக நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தை படிக்காமல் இருக்கிறான், 10 மார்க் தான் எடுக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கத்து எதிர் வீட்டிலே இருக்கிற குழந்தை வந்து ஒரு 80 மார்க் எடுக்கிறான் போது நம்ம குழந்தைய என்ன செய்வோம்னா, பார் எது விட்டு பையன் வந்து 80 மார்க் எடுக்கிறேன் நீ 10 மார்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய திட்டுவோம். அப்படி திட்டுறது மூலிமா அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவோம். ஆனால் இந்த மருந்து என்ன சொல்றதுன்னா, அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய வேணாம். ஒரு சின்ன ஒரு மருந்து, அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது. அதை வந்து நம்ம வாங்கி தண்ணியில் கலந்து குழந்தைக்கு கொடுக்கறது மூலிமா இந்த குழந்தையும் எதிர்வீட்டு குழந்தைய மாதிரி வரத்துக்கு உண்டான மனநிலையை இந்த மருந்து உருவாக்குது. மனிதர்களுக்கு நோயே மனம்தான், மனசால வர நோய் தான்ன்றதை வந்து அதை மிக முக்கியமாக ஒரு ஆழமாக நமக்கு பதிவு பண்ணுறாரு. ஒவ்வொரு மனசு எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் அது மனதினால் வந்த தொல்லை தான்ன்றது வந்து நமக்கு தெரியாதுன்றதை அவர் வலியுறுத்தி சொல்றார். எல்லா பெரிய நோய்களையும் மனசால வந்து தான், அந்த மனதால வந்த நோயை இந்த மலர் மருத்துவத்தினால குணப்படுத்த முடியுன்றது அவர் ஆணித்தரமா நிரூபிச்சிருக்காங்க. அந்த காலத்துல வந்து குழந்தைங்கலாம் வந்துட்டு படிக்கலைன்னா நம்ம அடிக்கிறது, முட்டி போட சொல்றது, இந்த மாதிரி பெரிய பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனா இந்த காலத்து குழந்தைங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டா கூட, ஐயோ என்னை திட்டாங்க, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப லோவா ஃபீல் பண்றாங்க. அதை நம்ம எப்படிங்க ஐயா கையாளுறது? ரொம்ப சிம்பிள்மா. மனிதர்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து இங்க நம்ம ரொம்ப காமனான வேர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க சோசியல் மீடியாவை பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை வந்து நம்ம புகுத்திட்டோம். ஆனால் குழந்தைக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ்ன்னு தெரியாது. அது வந்து அதனுடைய இயல்பில் அது இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு, ஏன்னா நம்ம அதை திட்டி அதன் மூலயமா அது ஸ்ட்ரெஸ், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை அது தலைமையில் கட்டிடுறோம். அதுதான் நடக்கிறத தவிர்த்துட்டு உண்மையிலே அந்த குழந்தையோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான மருந்து நம்ம கொடுக்கறது மூலிமா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். எல்லா படிக்காத குழந்தைகளே கிடையாதுமா நம்ம ஊரில். நம்ம தான் நினச்சிக்கிறோம் படிக்கிற குழந்தை படிக்காத குழந்தை புத்திசாலி அதெல்லாம் கிடையாது. கடவுள் படைப்பில் எல்லாரும் சமம். அந்த சமமான விஷயத்த வந்து அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அந்த மனநிலையை ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறதுல அதனால வருது. அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மலர் மருத்துவம் நமக்கு உதவி செய்யுமா. இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், இது எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும்ன்றதுலாம் யாருக்குமே தெரியாது. இது முழுக்க லண்டன்லேருந்து வர மருந்து.
ஹோமியோபதி கடைகளில் கிடைக்கும். ஹோமியோபதி கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மருந்து கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சரியான முறையான பயிற்சியாளர்கள் இல்லாமல், தெரப்பிஸ்ட் இல்லாமல் நம்ம இந்த மருந்து எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வீட்டில் படிக்கிற குழந்தை, நான் இப்போ முதலே ஒன்று சொன்னேன், நம்ம வீட்டில் படிக்காத குழந்தை எதிர் வீட்டில் படிக்கிற குழந்தை, நம்ம குழந்தைக்கு மருந்து கொடுத்தோம், நம்ம குழந்தை வந்து எதிர் வீட்டு குழந்தை அளவுக்கு மருந்து வந்துச்சு, படிக்க வந்துட்டான். அப்போ எதிர் வீட்டு குழந்தைல இருக்கானா செய்வான், இவனை விட அதிகமாக படிக்கணும்னு சொல்லிட்டு இதே மருந்து சாப்பிட்டேன்னா அவன் இந்த மாதிரி நம்ம குழந்தைய மாதிரி வந்துடும். அதாவது ரிவர்ஸ் ஆகிடும். 10 மார்க் எடுத்துட்ட பையனை வந்து 80 மார்க்குக்கு நம்ம எடுத்து போனோம், அதே மருந்து 80 மார்க் பையனை கொடுத்தா அவன் 18 மார்க்குக்கு வந்துடுவான். அதனால இது ரொம்ப, ஏன்னா மனநிலையை என்னன்னு ஆராய்ஞ்சு கொடுக்கணும். ஒரு ஸ்கூல் எடுத்துக்கினா பலதரப்பட்ட குழந்தைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு மனநிலை இருக்கும். அப்போ அந்த மனநிலையை ஆராயாமல் நம்ம மருந்து கொடுக்கவே கூடாது. மனநிலையை ஆராய்ஞ்சு அந்த மருந்து கொடுத்தோன்னா எல்லா குழந்தைகளையுமே வந்து நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்ற நிலைமைக்கு நம்மளால் கொண்டாட முடியும். இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஆனால் இது இந்த உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம ஊரில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து போதை பழக்கம். இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டவங்களை வந்து மீட்டுறதுக்கு நம்மளும் நிறைய முயற்சி செய்கிறாங்க. இந்த மலர் மருத்துவத்தை மாதிரி ரொம்ப சிம்பிளாக அது செய்யக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது, ஏராளமாக இருக்குது. அந்த மருந்துகளை நம்ம வாங்கி உபயோகப்படுத்தும் போது நம்ம எவ்வளோ பெரிய போதை பழக்கத்தில் இருந்தாலும் அவரை நம்மளால் மீட்டு கொண்டு வர முடியுன்றது இது நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இது வந்து சோஷியல் அவேர்னஸ் மாதிரி. இந்த ஃப்ளவர் மெடிசனில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. பெருசாலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மருந்தை வந்து யார் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் கேட்டு இதை வாங்கி நீங்கள் கொடுக்குறது மூலிமா ஒரு 48 நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த போதைக்கு அடிமையான குழந்தைகிட்ட இருந்து, பையன்கிட்ட இருந்தோ, பெரியவங்ககிட்ட இருந்தோ மிக பெரிய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மலர் மெடிசன்ல வந்துட்டு எத்தனை வகையான ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஐயா? இந்த மெடிசனில் இந்த மருந்துக்கு பயன்படுத்த மலர்கள் வந்து 38மா, அது எல்லாமே லண்டனில் தான் இருக்குது, நம்ம ஊரில் கிடையாது. ஏன்னா அவர் வந்து இங்கிலாந்து டாக்டர். அவர் வந்து காட்டுக்குள்ளே போய் தேடி கண்டுபிடிச்சி அது தன்னுடைய இண்டிவிஜுவல் மூலம் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு நமக்கு இந்த மருந்து மொத்தமே வந்து லண்டன்லேருந்து தான் வருது. லண்டன்லேருந்து நம்ம ஊர் ஆட்கள் வாங்கிட்டு வந்து நமக்கு வந்து ஹோமியோபதி கடையில் அது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வாங்கி தாராளமாக நம்ம உபயோகப்படுத்தலாம். இந்த மெடிசன்ல கிடைக்கிற மருந்துகள் எல்லாமே வந்துட்டு திரவமா கிடைக்குதா இல்ல மாத்திரைகளா கிடைக்குதாங்கய்யா? குளோபல்ஸ்லேயே கிடைக்குது. அதாவது வந்து லிக்விடாக வாங்க போகும்போது நீங்கள் வந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள கிடைக்கும். குளோபல்ஸில் போனீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்குள்ள போதும். அதாவது ரொம்ப சிம்பிளாக குளோபல்ஸ்லேயே வாங்கி கூட சரி பண்ணக்கூடிய முடியும். லிக்விடாக வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லுவேன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கம்பல்சரியாக இருக்க வேண்டிய ஒரு மருந்துன்னா அது ரெஸ்கியூ ரெமடின்ற ஒரு மருந்து தான். அதில் பேரே வந்து ரெஸ்கியூ ரெமடி. நமக்கு ஆபத்தில் அது உதவி செய்யும். நம்ம வீட்டில் வந்து அது, அதாவது இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து அரியாமனையில் பொருளை கத்திலையோ அருகாமனையிலையோ காய்கறியை நறுக்கிறீங்க, கை கட் ஆகிடுது, ரத்தம் வருது, அநேத்தி நீங்கள் வந்து எல்லாத்தையும் தேடின்னு பேண்டேஜ் மெடிக்கல் எய்ட்லாம் தேட முடியாது. இந்த ரெஸ்கியூ ரெமடினா 2 சொட்டு நீங்கள் சாப்பிட்டு அந்த ஊண்டு மேலே 2 சொட்டு போட்டிங்கன்னா உடனடியாக ரத்தம் போகிறது நின்றுடும், ரத்தப்போக்கு நிற்கும். அதனால் வரக்கூடிய பல பிரச்சனைகள் பின்னாடி கையில் வந்து அது ஆறுறது, புண்ணு ஆறும்போது அதனுடைய வலி அதெல்லாம் இல்லாமே உங்களுக்கு அது சரி பண்ணி தரும். ரொம்ப அற்புதமான மருந்து. எல்லார்கிட்டையும், அதாவது மோட்டரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க அத்தனை பேரும் வச்சிருக்க வேண்டிய ஒரு மருந்து. ஏன்னா நம்ம போகும்போது யாருக்காவது அடிபட்டுதுன்னா இந்த மருந்தை நம்ம கொடுக்கறது மூலிமா ரத்தப்போக்கை நிறுத்தலாம். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அவங்கள நம்ம காப்பாற்றுறதுக்கு இது ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கும். ரெஸ்கியூ ரெமடின்றது வந்து சொல்லப்போனால் எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம், ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் நம்ம நின்றுருக்கோம், வெளியில் ஏதோ சண்டை நடக்குது, தகராறு நடக்குது, நம்மளால் போய் அதை வந்து தடுக்கவே முடியாது. தடுக்காமல் நம்மளால் வந்து வேடிக்கை பார்த்துருந்தா எல்லா பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம வீட்டில் ரெஸ்கியூ ரெமடி இருந்ததுன்னா நம்ம அது 2 சொட்டு நம்ம தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு நம்ம நின்று இருந்தால் ஏன் சண்டை போடுன்னு தெரியாமல் அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு அற்புதத்தை இந்த மருந்து செய்யும். இதெல்லாம் கேட்கும்போது இப்படியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு தோணும். மிக அற்புதமாக நடக்கும். இந்த மருந்து வந்து வாங்கி உணர்ந்து அனுபவிச்சா மட்டுமே தான் இதனுடைய தன்மைகள் தெரியும். அது தவிர்த்துட்டு மற்றபடி எதை சொன்னாலும் வந்து இன்னமும் நம்ம ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுட்டு வீட்டில் நடக்கும்போது அதை செஞ்சு பாருங்கள், அற்புதமான ரிசல்ட் நமக்கு தெரியும். இப்படி ஒரு அற்புதம் நம்ம ஊரில் இருக்குதான்றது தெரிய வரும் மக்களுக்கு. இப்போ இந்த நாள்பட்ட நோயின்னு சொல்லுவாங்கல்ல, ஆஸ்துமா, சுகரு, பிளட் ப்ரெஷர்லாம் சொல்லுவாங்கல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மருத்துவத்தில் வந்து சரி பண்ண முடியுமா? அதாவது இந்த ஆஸ்துமா, நீரிழிவு, இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னா மனசுக்குள்ள 2 விஷயங்கள் ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த நோயாளிகிட்ட போனாலும் பயம்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும்.
10வது குறைக்கு வாழ்க்கையில் நடந்த ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்களால் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்தை வச்சு தான் அவங்களுக்கு அந்த நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த சம்பவங்களை மாற்றுறதுக்கு உண்டான மருந்து அந்த மனநிலையை மாற்றக்கூடிய மருந்து நம்ம கொடுக்கும்போது எந்த நோயிலிருந்து வெளியில் வரலாமா? இப்போது இதில் ஒரு எல்லா மதங்கள்லையும் சொல்லப்பட்ட வார்த்தை, எல்லா இதுலேயும் சொல்லப்பட்ட வார்த்தை, நம்ம வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளால ப்ரெசண்ட்டில் இருக்க முடியுமா? இல்லை, எல்லாத்தையும் யோசிப்போம். எதிர்காலத்தை பற்றி யோசனை இருக்கும், கடந்த காலத்தை பற்றி யோசனை இருக்கும். ஆனால் மலர் மருத்துவத்தில் கடந்த காலத்தையும் நம்மளால போகாம எதிர்காலத்தையும் நினைக்காம நிகழ்காலத்தில் இருக்க முடியும். அப்படி ஒரு விஷயம் இதில் இருக்குது. அந்த மருந்தை வந்து நம்ம வாங்கி சாப்பிடும்போது கடந்த கால நினைவுகளும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றி எண்ணமும் இல்லாமல் நிகழ்காலத்திலே இருக்கலாம். இந்த ரெஸ்கியூ ரெமடின்னு ஒரு மருந்து சொன்னேன், அது 5 மருந்தோட கூட்டு. அந்த 5 மருந்தோட தன்மை என்னன்னா, அதில் வந்து கிளமாட்டிஸ்னு ஒரு மருந்து இருக்குது. எதிர்காலத்தை பற்றின நினைப்பு வந்து மனிதர்களுக்கு எப்பவுமே எதிர்கால கனவுகள்லாம் இருப்பாங்களே, அந்த கனவுகளை வராமல் செய்யும். ராக் ரோஸ்னு அதில் ஒரு மருந்து இருக்குது. அது என்ன செய்யும்னா நமக்கு பேரச்சத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தை தடுத்து நிறுத்தும். ஸ்டாரா பெத்லஹேம்னு ஒரு மருந்து இருக்குது. அது என்ன செய்யும்னா நமக்கு உண்டான பெரிய தடைகள் எல்லாம் நீக்கக்கூடிய மருந்து. அது செரிபலம்னு ஒரு மருந்து இருக்குது. நமக்கு அச்சத்தால் ஒன்றக்கூடிய பெரிய விஷயங்களுக்காக வந்த விஷயத்தையும் அது மாற்றும். இம்பேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், பதட்டம் இருக்குது மனுஷனுக்கு, அந்த பதட்டத்தை தணிக்கும். இந்த 5 சேர்ந்த கலவை தான் ரெஸ்கியூ ரெமடி. அது அவரே எட்வர்ட் பேட்சே அவர் வந்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு நிரூபித்து போயிட்டார். இது மாதிரி மனிதர்களோட எந்த நோய் எடுத்தாலும் அந்த நோய்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவர் மனசை வருத்தின்னு இருக்கும். அந்த வருத்தனோட தொடர்ச்சி தான் அந்த நோயாக மாறும். அந்த வருத்தத்தை சரி செய்யறது மூலயமா, மலர் மருந்து மூலயமா சரி செய்யறது மூலயமா நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணலாம். மனிதர்களுக்கு ஏன் நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனால், என்னுடைய ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்து வந்து மனிதனுக்கு கடவுள் ஏன் நோய் கொடுக்குறாரு அப்படின்னா, நாம் இங்கே எதுக்கு வந்தோன்ற வேலையை மறந்துட்டு நம்ம வேலையை செஞ்சுருக்கிறோம். நமக்கு கிடைச்சது போனது வந்து செஞ்சுருக்கிறோம். நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நாம் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தோன்றதை ஞாபகப்படுத்துறதுக்காக நோய் கொடுக்குறாரு. அந்த நோயை மருத்துவத்தில் சரி பண்ணுறதோட மலர் மருத்துவத்தில் போய் சரி செய்யும் போது உங்களுடைய மனநிலையை மாற்றி உங்களுக்கு ஒரு நல்ல அறிவை கொடுப்பார். நாம் இந்த வேலைக்காக தான் வந்திருக்கோன்றதை தெரிய வைப்பார். தெரிய வச்சு அந்த வேலையை செய்வீங்க. அதுக்கு தான் மலர் மருத்துவம். நாம் எதுக்கு வந்தோன்றது சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மலர் மருத்துவம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இப்போ வீடுகளில் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்துட்டு நிறைய சண்டை வரும். அதனால இப்போ சொல்ல போனால் நிறைய டிவோர்ஸ் கேஸ்லாம் கூட வருது. அதெல்லாம் இதில் நம்ம கியூர் பண்ண முடியுமா? டைவர்ஸுக்கு என்ன காரணமாக இருக்கும் முதல்ல சொல்லுமா? ஈகோ, சந்தேகம், இதெல்லாம் கூட காரணமாக இருக்கும் இல்லையா? சந்தேகத்தையும் இதில் போக்க முடியும், மருந்து இருக்கு. ஈகோவையும் போக்குறதுக்கு மருந்து இருக்கு. அதே மாதிரி பொய் சொல்லுவாங்க. அந்த பொய் சொல்கிறத கூட நம்மளால் வந்து நம்ம எதுக்கு அந்த மாதிரி இந்த மருந்து உபயோகப்படுத்தும் போது பொய் சொல்லவே முடியாது. நம்மக்கிட்ட எல்லாமே உண்மையாக வரும். அப்போ வெட்ட வெளிச்சமாக வரும்போது இந்த மருந்து கொடுக்கும்போது சந்தேகம் போயிடும், ஈகோ போயிடும், பொய் சொல்கிறது போயிடும். இது 3மே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமும் டைவர்ஸுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை. உட்காந்து பேசுனா என்ன பிரச்சனைன்றது நம்ம பேசுனா, நம்ம ஒளிவு மறைவு இல்லாத பேசுனா வாழ்க்கையில் வந்து டைவர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒளிவு மறைவோட பேசுறதோட்டு தான் ஈகோ வருது. இந்த ஈகோவால் தான் எல்லா குடும்பங்களும் சீரழிது. அது இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மலர் மருத்துவத்தில் இருக்குது. இப்போ மற்ற மருத்துவ முறைகளில் வந்துட்டு ஒரு நோயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்கேனு, எக்ஸ்ரே இதெல்லாம் நிறைய எடுப்பாங்க. இந்த மருத்துவத்தில் நம்ம ஒரு நோயை கண்டறியறது வந்துட்டு எப்படி, என்ன மாதிரி முறைகள் நம்ம வந்து அதுக்கு கையாளணும்? ரொம்ப சிம்பிள்மா. நோயாளர்கிட்ட யார் வராங்களோ அவங்க கிட்ட உட்காந்து பேசும்போது எதனால் நோய் அந்த அவருக்கு அது ஒரு பர்டிகுலராக ஒரு நோய் ஏதோ வர்றதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நம்ம கேட்கணும். கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் பழைய கால எண்ணத்திலேயே அதுலேயே தொடர்ச்சியாக இருக்கிறாருன்னா, கடந்த கால எண்ணத்திலேயே ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாருன்னா அந்த கடந்த கால எண்ணத்தை ட்ராவல் பண்ணுறதை நம்ம நிறுத்தினாவே அவர் அந்த நோயிலேருந்து நம்ம மீட்டெடுக்கலாம். கடந்த கால எண்ணத்தில் ட்ராவல் பண்ணுறவரை மீட்டெடுக்கிற மருந்து இதில் ரொம்ப அற்புதமான மருந்து இருக்குது. அது நம்ம அவருக்கு இது சஜஸ்ட் பண்ணும்போது அது அவர் எடுக்கும்போது குறைஞ்சது ஒரு வாரத்திலேயே அவருக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை நம்ம இதில் காக்கலாம். ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுமா. நிறைய பேர் வந்து நைட் ஷிஃப்ட்லாம் போகிறாங்க, அதனால அவங்களுக்கு சரியா தூக்கம் இருக்காது. அதனால அவங்களுக்கு நிறைய உடல்நிலை பாதிப்புகள்லாம் ஏற்படுது இல்லையா? அதை நம்ம இதில் வந்துட்டு கியூர் பண்ண முடியுமா? தூக்கமின்மையில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து தூங்குற அவர் வந்து படுத்து தூங்கிட்டாருன்னா அவர்கிட்ட நம்ம கேட்குறோம், நிறைய கேள்வி கேட்குறோம். அவருடைய பொசிஷனை பார்த்து நம்ம சொல்லலாம். ஒருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா படுத்துன்னு உட்காந்துருப்பாரு,
பெட்டு மேலே படுப்பார், தரையில் படுப்பார், ஹாலில் போய் படுப்பார், மறுபடியும் இப்படி மாறி மாறி பார்த்துருப்பார். இந்த மனநிலைக்கு வந்து ஒரு மருந்து இருக்குது. ஒவ்வொருத்தர் என்ன செய்வாங்க, அப்படியே பார்த்துக்கின்னு மேலேயே பார்த்துக்கினே இருப்பாங்க. எந்த விதமான அசைவமே இருக்காது. அப்படி இருக்க மனிதர்களுக்கும் ஒரு மருந்து இருக்குது. நான் ஏன் மருந்து பேரை சொல்ல மாட்டேன்றேன்னா, இது வந்து எல்லாம் கடையில் போய் மிட்டாய் சாக்லேட் வாங்கிட போகிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நினச்சிட்டு போய் வாங்கிட்டு வாங்கிட்டதுனால தான் இந்த மருந்தோட பேரை சொல்கிறத நான் தவிர்க்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயங்கள். மனிதனுக்கு என்ன கவலை இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது ஒரு கூட்டமாக இருப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப சிரித்து பேசின்னு இருப்பார். அவரை போய் நீங்கள் தனியாக போய் பர்சனலாக போயிட்டு அவர்கிட்ட என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்பான். ஏன்னா தன்னுடைய கவலையை மறக்கிறதுக்காக வெளியில் வந்து சிரிச்சு பேச்சுனுக்கிறான். அவனை போய் நம்ம அவனுடைய ஆழமாக இன்னரை போய் தொடும்போது அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நம்மகிட்ட சொல்லுவான். அப்படி தேவையில்லாத விஷயத்த சொல்கிறவனுக்கு வந்து இதில் மலர் மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை கொடுக்கறது மூலிமா அந்த விஷயத்தை மறந்து நம்ம தன்னுடைய, அதாவது எப்படின்னா வெளி உலகத்துக்கு போலியாக காட்டின்னு இருக்கிறவர்கள அந்த போலித்தன்மையை போக்கி நிஜமான மனிதராக இருப்பார். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். வீட்டில் ஒவ்வொருத்தரை பார்க்கலாம், எடுத்துல ஒரு பொருளை வந்து இப்படி திரும்பி வச்சா கூட சண்டை போடக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எப்பவுமே கழுவினே இருப்பான். யாரை எந்த பொருளை தொட்டாலும் கையை கொள்வான். தன்னுடைய பொருளை வந்து அடுத்தவனுக்கு கொடுக்கவே மாட்டான். இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்துருவோம், எப்பா என் கட்சி வாங்குறது கொஞ்சம் எடுப்பான்னா கட்சி எடுத்து கொடுக்க மாட்டான். அப்படியே எடுத்து கொடுத்தாலும் ரெண்டே வரல இப்படி புத்தி என்னமோ தீண்டத்தகாதவன மாதிரி நம்மளை எடுத்து கொடுப்பான். இதெல்லாம் ஒரு மனநிலையோட நோயோட அறிகுறி. அதெல்லாம் இதில் ரொம்ப அற்புதமாக சரி பண்ணலாம். இப்போ இந்த மருந்தை உட்கொள்றதுனால வந்து இந்த வகையான நோய்கள் நம்ம வந்துட்டு வராம தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான மருந்துகள்லாம் எதுவும் இருக்கா? எந்த நோய், மனசினால வர நோய் எத்தனைக்கும் இந்த மருந்து தாம்மா. இந்த நோய் அந்த நோயின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து எனக்கு தலைவலிக்கு மருந்து குடிக்கணும்னா என்னால் மலை மருத்துவத்தில் கொடுக்க முடியாது. உண்மையே சொல்கிறேன், எனக்கு தலைவலி இது அப்படின்னு நேராக ஒருத்தர் வந்து கேட்டானா என்னால் மருந்து கொடுக்க முடியாது. தலைவலிக்கு இதில் மருந்து கிடையாது. ஆனால் உன்னுடைய மனநிலைக்கு மருந்து உண்டு. எதனால் உனக்கு தலைவலி வந்தது அப்படின்னு ஒன்று நான் வந்து உட்காந்து ஆராயும் போது எனக்கு இந்தந்த காரணத்தினால தலைவலி வந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த காரணத்துக்கு உண்டான மருந்து கொடுத்து அதை சரி பண்ண முடியுமே தவிர்த்துட்டு நேரடியாக தலைவலிக்கு மருந்து கொடுன்னு சொல்ல முடியாது. சுகர் பேஷண்ட் என்கிட்ட வந்து கேட்குறவங்களாம் கேட்பாங்க, சுகர் ஜாஸ்தி 150 ஆயிடுச்சு, எனக்கு 180 ஆயிடுச்சு, 200 ஆயிடுச்சு, மருந்து கொடுங்க. என்கிட்ட கிடையாது. அப்போ எதுக்கு தான் மலர் மருத்துவம் அப்படின்னா உன்னுடைய மனசுக்கு தான் மருந்து. எதனால் உனக்கு இந்த நோய் வந்ததுன்னு ஒன்று ஆராய்ச்சி செய்யணும், உட்கார வச்சு பேசணும். பேசும்போது இந்த சுகர் நீ எப்போ கண்டுபிடிச்ச, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து எதனால் வந்து நீ தேடி ஆராய்ஞ்சால் மட்டுமே தான் இந்த மருந்து கொடுக்க முடியும். நேரடியாக வந்துட்டு எனக்கு தலைவலி, வயிற்று வலி, அப்புறமா எனக்கு தூக்கம், இதெல்லாம் கிடையாது. எந்த நோய்க்குமே மருந்து கிடையாது. வெறும் மனம். நீ வந்து என்கிட்ட வந்து உட்காந்து பேசினா உட்காந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான மருந்துகள் தரணும். இந்த ஒர்க் ப்ரெஷரு, உணவு பழக்கங்களுடைய மாற்றத்தினாலையும் வந்துட்டு பெண்களுக்கு வந்து அதிகமாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கு. அதை வந்து இந்த மருத்துவத்தில் வந்து கியூர் பண்ண முடியுமா? உங்களுடைய மனம்தான் காரணம். பெண்களோட மனசில் வந்து என்னென்னா பயம் மெயினாக இருக்கிறது வந்து பயம், இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இன்செக்யூரிட்டியை நம்ம தகர்த்தெறியக்கூடிய மருந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா தாராளமாக இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இப்போ இந்த மருந்துல வந்துட்டு அடிக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்கய்யா. இப்போ போதைப் பொருள் மட்டும் தாண்டி இப்போ டீ, காஃபிலாம் நிறைய பேர் டீலே போல போட்டுறவங்களாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியில வர முடியும்? டீ, காஃபி, சிகரெட் பிடிக்கிறது, இந்த மாதிரி பான்பராக் போட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையுமே இதில் சரி பண்ண முடியும். ரொம்ப அற்புதமாக வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாள் நீங்கள் பார்க்கும்போது அதனுடைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாயிடும். டீ, காஃபி, சிகரெட்டு இது பிடிக்கிறவங்க இது நிறுத்தினதுக்கப்புறம் தான் வந்த வேலை எதுவோ அந்த வேலையை அவங்க ஒழுங்காக செஞ்சு அதில் பெரிய ஆளாக வருவாங்க. அதே மாதிரி படிக்கிற பசங்க, இப்போ ஒரு மருந்து இருக்குவான், அது வந்து படிக்கிற பசங்களுக்கு தான் அப்படின்றது கிடையாது. இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு தொழிலை ஒரு சப்ஜெக்டை படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த மருந்து நம்ம தொடர்ச்சியாக எடுத்துன்னு சாப்பிட்டோம்னா நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு மேலே ஒரு படி போய் நம்மளால் விஷயங்களை சொல்ல முடியும். பிரபஞ்சம் நமக்கு அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மருந்து நமக்கு உதவி செய்யும். இப்போ ஒரு பையன் பியானோ படிக்கிறான், ஒரு 6 மாசமா 1 வருஷமா படிச்சுட்டு நடுவில் விட்டுறான். விட்டுட்டதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் பொறுத்து மறுபடியும் போய் பியானோ சொன்னா மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து தான் போனோம். ஆனால் இந்த மருந்து சாப்பிட்டா நம்ம எங்கே விட்டோம் மறுபடியும் அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த மருந்துல இருக்கு. சில பேருக்கு வாழ்க்கை மீது பிடிப்பே இல்லாம எல்லாத்தையும் வெறுப்பு, நம்பிக்கையின்மை, சோர்வு அப்படின்னு இருப்பாங்க. அதாவது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து
அந்த மாதிரி நபர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மருந்து ஒன்று இருக்குது. அதை நம்ம தரது மூலிமா அவங்க வந்து வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை வந்து ஒருத்தரும். இப்போ ஒருத்தரை கேட்டீங்க, எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குன்னுவாங்க, உடம்புல வலுவே இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்கணும். அந்த சோர்வை நீக்கக்கூடிய மருந்து இருக்குது இதில். அது நம்ம சோர்வியா எப்பவுமே லேசியாக இருக்குது அப்படின்றவங்க, இதை செய்யணுமா அதை செய்யணுமான்னு எனக்கு தெரியல, எப்போ பார்த்தாலும் அதுலேயே போராட்டமாக இருக்குது எனக்கு அப்படின்றவங்களையும் அந்த மனசையும் தூக்கக்கூடிய மருந்து ஒன்று இருக்குது. இப்போது நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு வேலையே தெரியாது, ஒரு கடிகாரம் ரிப்பேர் ஆகிட்டுரும், நான் அதை ரிப்பேர் பண்ணுறேன் எடுத்து வச்சுன்னு ரிப்பேர் பண்ணிட்டு பாரு, அதை எடுத்து போய் வெளியில் கொடுத்தா 10 ரூபாயில் முடிஞ்சிடும், அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இவர் என்ன செய்வார், அதை பிரித்து உட்காந்து வச்சுன்னு நான் ரிப்பேர் பண்ணுறேன்ட்டு ஊர் ஃபுல்லாக பரப்பின்னு கடைசியில் அதை எடுத்து போய் கூவத்தோட்டில் போடுறாரு. அந்த மாதிரி மனிதர்களையும் சரிக்கூடிய மருந்து இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பிடிவாதமாக தான் செய்யணும்ட்டு. அதே மாதிரி ஒரு குரூப் ஒருத்தர் இருக்கார், இவங்க ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா பேசினே இருப்பார், பேசினே இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு ஏன் நான் வரேன்னு சொல்லுவாங்க, வரேன்னு சொல்லிட்டு கல்வாண்டை போய் நின்று மறுபடியும் கூப்பிட்டு பேசுவாங்க. அது முடிஞ்ச உடனே வராண்டாவில் போய் நின்று பேசுவாங்க, கீழே படிக்கட்டில் போய் நின்று பேசுவாங்க, உன்னை தெரு மணிக்கு எத்த மணிக்கு வச்சுன்னு பேசிடுவாங்க. அவன் வந்தானாவே ஏன்டா வரானாயிடும், ஏன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் போயிடும். இதில் இன்னொரு ராகம் இருக்குது, நம்மளுடைய சொக்கா காலகை பிச்சுன்னு பேசுவோம், இல்லாட்டி தலைமுடி பிச்சுன்னு பேசுவோம், காது பிச்சுன்னு பேசுவோம், உடம்புல என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் ஒன்று கை பிச்சுன்னே பேசுவோம். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இம்சையாகவே இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், நம்ம நட்பின் அடிப்படையிலே அதெல்லாம் பொறுத்துப்போம். அதெல்லாம் செய்யக்கூடிய மருந்து இதில் சரி செய்யணும். இப்போ தோல் ரீதியான பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு வரும்ல, அலர்ஜி, ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்ல, அதெல்லாம் நம்ம இந்த மருந்துல வந்து தாராளமாக சரி பண்ணலாம். இது மனிதர்களுக்கு மட்டுமே கிடையாது இந்த மருந்து, உங்கள் வீட்டில் இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம், வளர்க்குற பெட் அனிமல்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். பெட் அனிமல்ஸுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த மருந்து நம்ம கொடுக்குறது மூலிமா அதையும் சரி பண்ண முடியும். செடி பட்டு போச்சு, ரோஜா செடி வச்சுருக்கீங்க, ஸோ ரோஜா செடி வந்து வளரவே இல்லை, தண்ணி ஊற்றினே இருக்கிறோம், அது பூக்கவே மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த மருந்து அது உபயோகப்படுத்தும் போது அது பூக்கும். அற்புதமாக அது நிறைய விஷயங்கள் நமக்கு அது செய்யும். இதில் ஒன்று பல அதிசயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் வந்து நம்ம மக்கள் ஏற்றுப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. ஒரு மழையே வராத இடத்துல மழை வர வைக்க முடியும், நம்பியா? அப்படி ஒரு விஷயம் இதில் இருக்கு. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சுன்னு இந்த மருந்தை எடுத்தாங்கன்னா மழையே இல்லாத ஊரில் கூட மழை வரும். இந்த ரொம்ப அற்புதங்கள் நிறைய இருக்குது இந்த இதில். அதாவது வந்து எப்படின்னாங்கன்னா பல அதிசயங்கள் ரகசியங்கள் பொதிஞ்சிருக்குது, நம்ம மக்களுக்கு அது தெரியறதில்லை, அவ்வளோதான். இந்த மருத்துவம் எத்தனை வருஷமாங்க? 1930 இருக்குது. அவர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடிச்சதுலேருந்து இருக்குது. அவர் தான் கண்டுபிடிச்சார். இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 6 வருஷம் ஆச்சுன்னா 100 ஆண்டு கொண்டாடிடும் இந்த மருந்து. நீங்க எத்தனை வருஷமா இந்த மருத்துவத்தை? நான் ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு யார் இது சொல்லி கொடுத்தது? நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? எனக்கு பல பேர் என்கிட்ட படித்தேன். மெயினாக நம்ம ஊருக்கு வந்து நீங்கள் யார் வந்து மலர் மருத்துவர்னு சொன்னாலும் கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு டாக்டர், அவரால் மட்டும்தான் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எனக்கு தெரிஞ்ச முதலாக வந்தது அவர் தான். அவர் மூலயமா தான் இது உலகத்துக்கு அறிமுகம், நம்ம நாட்டுக்கு அறிமுகமாச்சு. அவர் வந்து கிட்டத்தட்ட 40-45 வருஷமா இங்கே தன்னை மலர் மருத்துவர்னு சொல்லிக்கிற அத்தனை பேரும் அவர்கிட்ட படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது, மனநிலைகளுக்காக ஏற்ற மாதிரி படிக்கிறது நிறைய போகுது. எல்லா டிவிஷனும் நீங்கள் எடுத்தீங்கனாலும் மெயினாக கடைசியில் வந்து நிற்கிறது மனம். அதுதான், அது மேலே அது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க இந்த 15 வருஷ இந்த அனுபவத்துல நீங்க பார்த்து ரொம்ப வியந்து இது சரியே பண்ண முடியாத நிறைய பேர் கைவிட்டிருப்பாங்க, அப்படி நீங்க சரி பண்ண ஒரு 12 வருஷமா தன்னுடைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூட முடியலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு எல்லா மருத்துவம் பண்ணிட்டு வந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்தார். அவர்கிட்ட உட்காந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி மருந்து வாங்கி கொடுத்தேன். கொடுத்து ஒரு 15 நாள் பொறுத்து எனக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. 14ஆவது நாள் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸு, ஒரு கொஞ்சம் இதெல்லாம் பூவுக்கெல்லாம் வாங்கின்னு வந்துட்டார். என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இருந்த பிரச்சனையை வந்து ரொம்ப அழகாக 15 நாள் அதுவும் மிக கம்மியான விலையில் தீர்த்து கொடுத்த ஒரே மனுஷன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது மாதிரி ஒரு குழந்தை வந்து எப்படின்னா, அந்த குழந்தைய வந்து ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும் குழந்தை, இல்லை 5 வயசு வந்துச்சு அந்த குழந்தை. அந்த குழந்தைய குளிப்பாட்டிட்டு உட்கார வச்சா உட்காந்துனே இருக்கும், இறங்கி நடக்காது, எதுவும் பண்ணாது. சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டோம், ஆனால் அது பாட்டுக்கு அப்படியே உட்காந்துனே இருக்கும். என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் வந்து மருந்து கொடுத்தேன்,
என்ன ஆச்சரியம்னா 3வது நாள் குழந்தை இறங்கி நவர ஆரம்பிச்சது, நடக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்கே ஆச்சரியம். 15 நாளுக்கு அப்புறமா அந்த குழந்தை பேசவும் ஆரம்பிச்சிச்சு. அது வந்து மிகப்பெரிய, எனக்கு என்னை பொறுத்த வரையும் அது அற்புதம் தான். அவங்க வந்து எல்லா இடத்துலையும் எல்லா விதமான விஷயங்களும் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் அந்த மருந்து அது அற்புதம் செஞ்சுது. ரொம்ப சிம்பிள்மா. நம்ம வாழற வரைக்கும் பேசிட்டோம். மனிதன் இறந்துட்டான்ல, அந்த இறந்த மனிதனை வந்து ரொம்ப அது வந்து ஒரு டீசெண்டாக எடுத்துட்டு போகிறதுக்கு கூட இல்லை, இதில் மருந்து இருக்கு. அந்த மருந்து நம்ம அந்த பாடி மேலே போடும்போது அதுக்கு உண்டான ராஜ மரியாதையோட போய் சேரும். ஏன்னா என்னுடைய நண்பரோட அப்பா வந்து ஒரு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு இறந்துட்டார். முதல்ல அவர் எனக்கு தான் ஃபோன் பண்ணார். அவர் வந்து திண்டுக்கல்ல இருக்கார். எனக்கு ஃபோன் பண்ணார், அப்பா தவறிட்டாருங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, வீட்டில் நான் கொடுத்த மருந்து இருக்குது, அப்பா மேலே எடுத்து ஊற்றிருந்தேன். அவர் தன் கையில் காசே இல்லை, ஒத்த பைசா கூட இல்லை திருநாடியார். நீ அதை நான் சொன்ன மருந்து மட்டும் அந்த அப்பா மேலே ஊற்றிடுவேன், இருந்த மருந்து அப்பா மேலே ஊற்றிருன்ட்டேன். ஊற்றிட்டாங்க. ஒரு நயா பைசா இல்லை அப்படிங்கும்போது யாருக்கிட்ட பணம் கேட்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ரோட்டில் வந்து நின்றுன்னு யாருக்கோ ஒருத்தர் ஃபோன் பண்ணலான்னு போது ஒரு 2 வீலரில் ஒருத்தர் வந்து நிற்கிறார். என்னடா இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு. இல்லை அப்பா தவறிட்டார் அப்படின்னு. உடனடியாக இவர் எதிர்பாராத தொகையை ஒன்று கையில் கொடுத்தார். மறுநாள் காலையில் மிக பிரம்மாண்டமாக போச்சு. ஸோ அதுக்கும் இது உதவி செய்யும். ஓகே. இந்த மருந்து வந்து எந்த வயசுலேருந்து எடுத்துக்கலாம்? எல்லா வயதில் இருந்தாலும் எடுக்கலாமா. பிறந்த குழந்தைக்கு கூட? பிறந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு மேலே சும்மா லேசாக மேலே அதுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மேலே ஒரு 2 சொட்டு போட்டு விட்டா போதும், அந்த மனநிலை மாறும். பிறந்த குழந்தைக்கு எல்லாத்துக்குமே வந்து இதில் ஒரு மருந்து இருக்குது. ஏன்னா இந்து மதத்தில் வந்து தாய் தந்தையை செய்த பாவம்லாம் குழந்தைக்கு வரும்னு சொல்லுவாங்க. அதை அறவே போக்குறதுக்கு இதில் ஒரு மருந்து இருக்குமா. அந்த ஒரு வாரம் 15 நாளுக்குள்ள அந்த மருந்து போட்டோன்னு வச்சுங்களேன், தாய் தந்தை செஞ்ச பாவம் வந்து குழந்தைய தாக்காது. சில நோயெல்லாம் வந்து தலைமுறை ஹெரிடிட்டரின்றாங்க. அந்த ஹெரிடிட்டரியை போக்கக்கூடிய மருந்துகள் இதில் இருக்கு. இப்போ புற்றுநோய்க்கான மருந்தும் அதான் நான் தான் சொல்கிறேன். மனிதனுக்கு வந்து அந்த புற்றுநோய்ன்றது சாதாரணமாக வந்துடாது. அவனுடைய மனசில் அவன் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கும், அதை ஆராய்ஞ்சி எடுக்கணும். ஆராய்ஞ்சி புற்றுநோய்க்கு மருந்து இங்கே நிறைய பேர் நம்ம மலர்வத்தில் சரியானவெல்லாம் இருக்காங்க. அந்த சரியான மருந்து தேர்ந்தெடுக்கணும். அவருக்கு எதனால் வந்ததுன்றது உட்காந்து பேசும்போது எந்த காரணங்கள், ஏதோ ஒரு சின்ன விஷயமா கூட இருந்திருக்கும். ஆனால் அதை வந்து அவர் பெருசாக பூதகரமாக ஆக்கி வச்சுன்னு அதை மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பின்னு ஒவ்வொரு நோய் வரும், அவருக்கு அது புற்றுநோயாக வந்துருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை சரி பண்ண முடியாது. சரிங்க. இந்த மருத்துவத்தில் முதல்ல மனநிலை தான் முக்கிய காரணம் இல்லையா? அதை வந்துட்டு நம்ம எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 7 வகையாக பிரிச்சுக்காருங்க. அது என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது 7 வகைன்னு வரும்போது பயம், அடுத்தவர்களை சார்ந்து இருக்கிறது, என்ன, அப்புறமா வந்து ஓவர் சென்சிட்டிவ், தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குது. அது மாதிரி வந்து 7 வகையான மனநிலை இருக்குது. இந்த ஒவ்வொரு 7 வகையான மனநிலைக்கும் அவர் ஒவ்வொன்றுத்துக்கு 3 மருந்து செலக்ட் பண்ணியிருக்காரு, ஒன்றுத்துக்கு 7 மருந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மனநிலையை நம்ம தேடி பார்க்கும்போது, நீ இப்போ பேசும்போது எதை பார்த்தாலும் பயம் பயம் பயம்வாங்க ஒருத்தர், அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு மருந்து. ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சாயங்காலம் 3:30 மணிக்கு ஸ்கூல் முடியுது, வீட்டுக்கு பையன் வந்து 3:35 3:40 வந்துடுவான். 3:40 வர வேண்டிய பையன் 3:45 வரலன்னா அம்மா என்ன செய்வாங்கன்னா, கிச்சனுக்கும் வாசலுக்கும் கிட்டத்தட்ட 100 தடவை வந்துடுவாங்க. ஏன்னா பையன் வந்தோன்னா அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு கிச்சனில் இருப்பாங்க. அதே பார்க்கணும், பையன் வந்துட்டானான்னு பார்க்கணும். இது 100 தடவை பார்ப்பாங்க. இந்த மனநிலையை மாற்றக்கூடிய மருந்தும் இதில் இருக்கு. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்தை எடுத்தீங்கன்னா அம்மாவோட முந்தானி பிடிச்சின்னு இருக்கும். நைட்டு படுக்கும்போது அம்மாவோட முந்தானி இல்லாமல் பிடிச்சின்னு இல்லாமல் படுக்காது. அப்படியேப்பட்ட குழந்தையோட மனநிலையே மாற்றும். எப்போ யார் வந்தாலும் அம்மா பின்னாடி தான் ஒழிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி குழந்தையோட மனநிலையை இது மாற்றும். இந்த மருந்து கொடுக்கும்போது அம்மா அவங்க வேலையை செய்கிற நம்ம வேலையை செய்வோன்ற மாதிரி அதுக்கு அந்த மனநிலை வந்துடும். இப்போது நம்ம கடைக்கு போகிறோம். இந்த கடைக்கு போனோன்னே இந்த கடைக்காரர் என்ன மனநிலையான மனிதர் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அங்கே போர்டு வச்சுருப்பார், நோ பார்கெயின், ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு போட்டிருப்பார். அந்த மாதிரி மனிதர்கள் எடுத்தோன்னா அவர் எந்த மலரோட தன்மையாளர்னா அக்ரிமோனின்ற மலரோட தன்மையாளர். ஏன்னா அவருக்கு பேரம் பேசுறது, அதாவது வந்து பேரம் பேசி நேரத்தை கடத்துறது பிடிக்காது. என் பொருள் 100 ரூபா இஷ்டம் தான் வாங்கிக்கல அடிப்போம், இதுக்காக உட்காந்து கிட்ட பேசி நிற்காதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸு
இது மாதிரி இருக்குப்பா. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆட்டோ கிட்ட போய் நம்ம பேரம் பேசி நம்மளுக்கு மாளாது. அவன் ஒன்று சொல்லுவான், நம்ம ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு மருந்து நம்ம சாப்பிட்டுட்டு போனோம்னா வேறமே கிடையாது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ரேட்டு சொல்லுவோம். அப்படி ஒரு அற்புதம் இதில் நடக்கும். எதிர்ப்பு இருக்கவங்களுடைய மனநிலையும் மாற்றக்கூடியது. மாற்றும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை பார்க்க போறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத வந்து அவர் கேட்கணும், ஆனால் நம்ம வந்து அவருக்கு மருந்து கொடுக்க முடியாது. அப்படி மருந்து குடிக்க முடியாத பட்சத்தில் அவரை நம்ம பேச்சை எப்படி கேட்க வைக்கிறது? அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருக்கு தர வேண்டிய மருந்து நம்ம சாப்பிட்டு போனால் அவர் நம்ம பேச்சை கேட்பார். அது எப்படி, அது என்ன மாதிரி? அதுதான் வைப்ரேஷன். உங்களுடைய, அதாவது நம்மளுடைய வைப்ரேஷன் வந்து என்ன செய்யும், நம்மளுடைய உடம்புல இருக்க அது சில விஷயங்கள் வந்து இயற்கை, அது வந்து எதிராளியை நமக்கு சாதகமாக மாற்றி தரும். நம்பிக்கை இல்லாத மனிதர்களை நம்பிக்கையோட வச்சுக்கோம். இப்போ வந்து உடம்புல தெம்பே இல்லைன்னு நினைக்கிறவனை வந்து தெம்பா இருக்க வச்சுக்கோம். இதில் ஒரு மருந்து ஒன்று இருக்குது. இது மருந்து, ஒவ்வொரு மருந்தும் ஒரு பேர் வச்ச விதமே ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும். ஹார்ன் பீம்னு ஒரு மருந்து ஒன்று இருக்குது. இந்த ஹார்ன் பீம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஹார்ன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்? வண்டியில் போகும்போது டே டைமில் ஹார்ன் அடிப்போம், நைட் டைமில் பீம் போட்டு தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அந்த மாதிரியான மருந்து இதில் இருக்குது. இப்போ ஹார்ன் பீம் வந்து மலைச்சு போய், எப்பா இந்த வேலையை நம்மளால செய்யவே முடியாதுப்பா, இவ்வளோ பெரிய வேலையை நம்ம தள்ள கட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு நினைக்கும் போது நான் இப்போ தான் அந்த மருந்து, ஒரு மருந்து பேரை ஒட்டி சொல்கிறேன். ஏன்னா இது உழைக்க வர்க்கத்துக்கு உண்டான மருந்து இது. அதை சாப்பிடும்போது அவங்க எவ்வளோ பெரிய மலைப்பான வேலையாக இருந்தாலும் அற்புதமாக செய்வாங்க, அனாவசியமாக செய்வாங்க. அந்த உடம்புல டயர்ட்னஸே தெரியாமல் ரொம்ப அற்புதமாக வேலை செய்வாங்க. அப்படி ஒரு அற்புதம் இதில் இருக்குது. தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறவனும் இருப்பான். எதுக்கத்தாலும் நான் ஏன் தான் பிறந்தனோ தெரியலையே, எதுக்கு இங்கே வந்து பிறந்ததில்லை, இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லை, என்னை இப்படி படிச்சுட்டான்னு சொல்கிறேன். அதையும் மாற்றும். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருப்பான். அவர் எப்படி இருக்கிறாரு, இவர் எப்படி இருக்கிறாரு, இவன் எப்படி இருக்கான்றது சொல்ல மாட்டான், அடுத்தவனை குறை சொல்லிட்டே இருப்பான். அந்த குறையை நீக்கிறதுக்கு இதில் பிறந்திருக்கு. அதாவது இது எப்படின்னாங்கன்னா, இது தோண்ட தோண்ட நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பேசின்னு இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த மருந்து எடுத்துக்கிறதுனால ஏதாவது பக்க விளைவுகள் எதுவும் வருமாங்க? இது சைடு எஃபெக்டே கிடையாதுமா. இது எப்படின்னா, வெறும் மலரை வந்து ரெண்டு விஷயமா இந்த மலர் மருந்து தயாரிக்கிறாங்க. ஒன்று வந்து சூரிய படம், இன்னொன்று தண்ணியில் போட்டு பாயிலிங் மெத்தட். ஒரு சில மலர்கள்லாம் சூரிய படத்தில் போடுவாங்க. எப்படின்னா மலரில் பறித்து இதழ்களை பிரித்து, அதாவது 0 வாட்டர்னு சொல்லுவாங்க, அந்த வாட்டரில் போட்டு வெயிலில் வச்சுருவாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு வச்சுட்டு 11:45 மணிக்குள்ளே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து மறுபடியும் இவங்க வந்து மெடிசினல் ஆல்கஹால், ஹோமியோபதியில் கிடைக்கும் அந்த ஆல்கஹாலுக்கு அதை அப்படியே அதனுடைய சக்தியை மொத்தத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து தண்ணியில் போட்டு இதழ்களை போட்டு பாயில் பண்ணி அதையும் கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து இதை வந்து வெளியூர் இங்கிலாந்து மலர்களுக்கு மட்டும்தான் இந்த இது இருக்கா, நம்ம ஊர் மலர்களுக்கு இல்லையான்னு நம்ம கேட்பாங்க. நம்ம ஊர் மலர்களுக்கு இருக்குது, ஆனால் நம்மளால யாருமே அதை சொல்லலை, ஏன்னா அது ரகசியமாகவே வச்சுருக்காங்க. என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஒன்றி சொன்னார், நான் அது ஒன்றா சொல்கிறேன். வெள்ளை தாமரை ஒன்று இருக்குல்ல, இந்த வெள்ளை தாமரை வந்து எதாவது எங்கேயாவது கிடச்சிதுன்னா அதை வாங்கி அந்த இதழ்களை கழுவிட்டு அதில் 2-3 இதழ்களை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு படிக்கிற வீட்டில் பசங்க இருந்தாலும் படிக்க கொடுத்தா சரஸ்வதி கடாட்சியம் கிடைக்கும். ஆனால் அதுக்காக தாமரை செய்யலாமே என்ன கேட்கக்கூடாது, ஏன்னா எனக்கு அவர் சொல்ல, ஏன்னா லக்ஷ்மி அதில் நின்றுக்கிறாங்க. வெள்ளை தாமரையில் இருந்து சரஸ்வதி நின்று இருக்காங்களே, இது சொல்கிறீங்களான்னு எனக்கு சொன்னது இது மட்டும்தான், அதை பற்றி அவர் சொல்லலை, அதனால் அது எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவோம், நாங்களும் அதை செய்வோம். இப்போ நம்மளாவே இதை தயாரிக்கலாம்? நம்ம தயாரிக்க முடியாது, ஏன்னா நம்ம ஊரில் இந்த மலர்கள் கிடைக்கல. இது எல்லாமே லண்டனில் தான் கிடைக்குது. நம்ம ஊர் மலர்களை செஞ்சு பார்க்கலாம், ரிசர்ச் பண்ணலாம், அதுக்கு ஆராய்ச்சி டெய்லி என்ன நடக்குதுன்னு. இப்போ நீங்கள் வந்து ரோஜாப்பூ இருக்குது, ரோஜாப்பூ இதழ்களை தண்ணீரை போட்டு வச்சு அதனால வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனநிலையில் என்ன இருந்தது, அது சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன மனநிலையில் மாச்சு நம்ம ரிசர்ச் பண்ணலாம். நம்மளுக்கு அவ்வளோ நேரம் கிடையாது, அதனால நம்ம அதுக்கிட்ட போகிறதில்ல. நமக்கு ரெடிமேடாக கிடைக்குது, இந்த மலர்களோட தன்மை தெரியுது, இந்த தன்மை இது கொடுக்குறதுனால யாருக்கும் சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது, அதனால நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலிமா நல்லது நடக்குது. இது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தண்ணி அடிக்கிற ஆல்கஹாலிக் கண்டென்ட் போதைப் பொருள் அஸ்து இருக்கிறவங்களை வந்து சரி பண்ண முடியும், படிக்காத நபர்களை படிக்க வைக்க முடியும், தன்னைத்தானே குறை சொல்லுவர்களை திருத்த முடியும், பிறரை குறை சொல்றவங்களை திருத்த முடியும், எதை பார்த்தாலும் பயம் இருக்கவங்கள பயம் இல்லாமல் வச்சுக்க முடியும். எப்போ பார்த்தாலும் தன்னை டிசிப்ளின் அப்படின்னு ஒரு விஷயத்தில்
மிலிட்ரி மாதிரி வீட்டில் இருக்கவங்களையும் மாற்ற முடியும். அப்படி பல விஷயங்களை இந்த மருந்து செஞ்சு தரும்பா. சரிங்க. இது நம்ம வந்து எப்படி பாதுகாக்கணும்? எப்படி இதை பாதுகாக்கிறதுக்கு பெரிய பிரம்மப்பிராயத்துலலாம் பட வேணாம். அது அந்த அதாவது வெயில் படாமல் வச்சுக்கணும் போதும். ஏன்னா ஒவ்வொரு இது நம்ம வீட்டில் கொடுக்குற அவங்க கொடுக்குற மருந்தை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. சாதாரணமான இடத்துல வச்சாவே போதும். கீழே தட்டி கீழே ஊற்றாமல் பார்த்துக்கணும். இதில் இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. இப்போ இந்த மருந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மருந்து திறந்து வச்சு ஆவி ஆகிடும். அப்படி ஆவி ஆகிறதுனால நமக்கு ஏதாவது நஷ்டமானா கிடையவே கிடையாது. இப்போது நான் ஒரு மருந்து நான் ரெஸ்கியூ ரெமடின்னு ஒரு மருந்து சொன்னேன். அந்த மருந்தை நம்ம வாங்கி வச்சிடும் தெரியாதனமாக திறந்து வச்சிடும். அது காற்றுல ஆவியாக போகுதுன்னா நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் மொத்த பேர் இருக்கும் பாருங்க, அதனுடைய ஆற்றல் இருக்கும். நமக்கு எந்த விதமான கெடுதலும் நடக்காமல் அதை காப்பாற்றி தரும். இப்போ நம்மளாவே இதை தயாரிக்கலாம்? நம்ம தயாரிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல இந்த மலர்கள் கிடைக்கல. இது எல்லாமே லண்டன்ல தான் கிடைக்குது. நம்ம தயாரிக்க நம்ம ஊர் மலர்களை செஞ்சு பார்க்கலாம், ரிசர்ச் பண்ணலாம். அதுக்கு ஆராய்ச்சி டெய்லி என்ன நடக்குதுன்னு இப்போ நீங்க ரோஜாப்பூ இருக்குது, ரோஜாப்பூ இதழ்களை தண்ணீரை போட்டு வச்சு அதனால வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனநிலைகள் இருந்தது, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன மனநிலையில் மாச்சு நம்ம ரிசர்ச் பண்ணலாம். நம்மளுக்கு அவ்வளவு நேரம் கிடையாது. அதனால நம்ம அது கிட்ட போறதில்லை. நமக்கு ரெடிமேடா கிடைக்குது. இந்த மலர்களோட தன்மை தெரியுது. இந்த தன்மை இது கொடுக்கறதுனால யாருக்கும் சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. அதனால நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலியமா நல்லது நடக்குது. இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தண்ணி அடிக்கிற ஆல்கஹாலிக் கண்டென்ட் போதைப் பொருள் அஸ்து இருக்கிறவங்களை சரி பண்ண முடியும். படிக்காத நபர்களை படிக்க வைக்க முடியும். தன்னை தானே குறை சொல்றவர்களை திருத்த முடியும். பிறரை குறை சொல்றவங்களை திருத்த முடியும். எதை பார்த்தாலும் பயம் இருக்கவங்கள பயம் இல்லாம வச்சுக்க முடியும். எப்ப பார்த்தாலும் தன்னை டிசிப்ளின் அப்படின்னு ஒரு விஷயத்துல மிலிட்ரி மாதிரி வீட்டில் இருக்கவங்களையும் மாற்ற முடியும். அப்படி பல விஷயங்களை இந்த மருந்து செஞ்சு தரும்பா. சரிங்க. இது நம்ம எப்படி பாதுகாக்கணும்? எப்படி இதை பாதுகாக்கிறதுக்கு பெரிய பிரம்மப்பிராயத்துலலாம் பட வேணாம். அது அந்த அதாவது வெயில் படாமல் வச்சுக்கணும் போதும். ஏன்னா ஒவ்வொரு இது நம்ம வீட்டில் கொடுக்குற அவங்க கொடுக்குற மருந்தை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. சாதாரணமான இடத்துல வச்சாவே போதும். கீழே தட்டி கீழே ஊற்றாம பார்த்துக்கணும். இதுல இன்னொரு விஷயமும் இதுல இருக்குது. இப்ப இந்த மருந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மருந்து திறந்து வச்சு ஆவி ஆயிடும். அப்படி ஆவி ஆயிடுறதுனால நமக்கு ஏதாவது நஷ்டமானா கிடையவே கிடையாது. இப்போ நான் ஒரு மருந்து நான் ரெஸ்கியூ ரெமடின்னு ஒரு மருந்து சொன்னேன். அந்த மருந்தை நம்ம வாங்கி வச்சிடும் தெரியாதனமா திறந்து வச்சிடும். அது காத்துல ஆவியா போகுதுன்னா நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் மொத்த பேர் இருக்கும் பாருங்க, அதனுடைய ஆற்றல் இருக்கும். நமக்கு எந்த விதமான கெடுதலும் நடக்காம அதை காப்பாற்றி தரும். இப்போ ஒரு ரெஸ்கியூ ரெமடி நம்ம வீட்டுல இருக்குதுன்னா நம்மளை சுத்தி ஒரு 10 வீட்டுக்கு அது ஒரு அரண். எங்க நடந்தாலும் டக்கு நம்ம இதை எடுத்து கொடுக்கலாம். இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு போயிட்டு டாக்டர் போய் தேடி டாக்டர் வரவேற்கிறதுக்குள்ள நம்ம எந்த விதமான பெரிய இன்சிடென்ட்டும் நடக்காம இதனால காப்பாற்ற முடியும். அதே மாதிரி ஒருத்தர் நம்ம டாக்டர் வீட்டுக்கு போறோம். டாக்டர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான டாக்டர் இருப்பாரா, நமக்கு தேவையானது செய்யக்கூடிய மருத்துவர்கள் இருப்பாரா என்பது இதுல ஒரு சில மருந்துகள் இருக்கு. எடுத்துட்டு போனா நாம எதுக்காக போறோமோ அந்த டாக்டர் மட்டுமே அங்க இருப்பார். இப்ப நம்ம ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க போறோம்னா அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மட்டுமே அங்க இருப்பாரு. நம்மளை அற்புதமாக கவனிச்சு இருப்பாரு. நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கோ, இந்த மருந்து வச்சு செஞ்சுக்க முடியும். இது நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இதை பத்தின விழிப்புணர்வு பெருசா இல்லை. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சிம்பிள். இது ₹1,00,000 பெரிய கிடையாது, ₹100 தான். ஒரு மருந்து நீங்க வாங்கினீங்கன்னா ₹100 ஒரு மருந்து நீங்க வாங்கி வச்சு நீங்களே சுயமா பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்களுடைய மனநிலையை தேடி பாருங்க. உங்களுடைய மனநிலை யாராவது மருத்துவர்கிட்ட போய் பேசுங்க. அவர் சொல்றாரு அந்த மருந்து ₹100 தான், அது வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துறது மூலயமா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கிறத இதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க உணர்வீங்க. மற்றவன் நான் உனக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நீங்களே வாங்கி நீங்களே யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கும். ரொம்ப சிம்பிள். இது 38 மலர் தான். அதிகபட்சம் ₹100 செலவு பண்ணீங்கன்னா ₹3,800. ரொம்ப ஓப்பனாவே சொல்றேன். ஒரு மருந்து 3 நாள் பயன்படுத்தி பாருங்க. அந்த பயன்படுத்தி பார்க்கும்போது என்னென்ன மாற்றங்கள் வருது பாருங்க வாழ்க்கையில. அப்படி நம்ம இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம். அப்படிதான் வேணாம். ஒரு தெரபிஸ்ட் போனா நம்ம யாரு, நம்மளுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சு ஒரு ₹200 எந்த பிரச்சனையும் நம்மளால சரி பண்ண முடியும். அடிதடி நடக்காது. நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சுமூகமா இருப்போம். இந்த போதை வஸ்துகள் எதுவுமே இருக்காது. ஒரு புதிய சமுதாயத்தை இந்த மலர் மருத்துவத்தால் படைக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு உண்டுமா.
எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். மத்த மருத்துவத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கூகுள்ல போட்டா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த இதுலயும் டாக்டர் இன்ஃபர்மேஷன் இருக்காங்க கிடைக்கும், இதுல அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு. கிடைக்கும். உங்களை எப்படி அணுகுறது? என்னுடைய எனக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம். என்னுடைய நம்பர், ஃபோன் நம்பர் இருக்கு. ஓகே. என்னுடைய மலர் மருத்துவம் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ சில பேருக்கு இது எப்படி, இது ஒரு குரூப்ன்றப்போ நம்ம எப்படி கேட்கறதுன்னு ஒரு தயக்கம் இருக்கும்ல. தனியா வந்து தனி அணியில குரூப் இருந்தால் கூட எனக்கு தனி என்னுடைய நம்ம தனிப்பதிவுன்னு ஒன்று இருக்குல்ல, தனிப்பதிவில் உங்களுடைய கேள்வியை போட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பதிவே பதில் அமைச்சிடலாம்ல. ஓகே, ஓகே. இப்போ உங்களை நேரா வந்து பார்த்து பேசணும் அப்படின்ற நேராக பார்த்து நான் நேர் தான் கேட்க போறேன். நீங்க இதுக்காக செலவு பண்ணின்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்னை பார்க்கறத விட இருக்கிற இடத்துல இருந்தே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொல்லும்போது நான் சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்களாவே உங்களுடைய மனநிலையை என்னால் கண்டுபிடிச்ச முடியும். நான் சொல்ற மருந்து என்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க ஏரியா இருக்க ஹோமியோபதி கடையில் நீங்க வாங்கிக்கலாம். அப்படி வாங்கி பயன்படுத்துறது மூலமா உங்களால வந்து எல்லா பிரச்சனையிலேருந்து சாதாரணமா ஈஸியா வெளில வந்துட முடியும். ஏன்னா இப்போ நீங்க வந்து நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறேன், கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க என்னை வந்து பார்த்து பேசணும்னா அதுக்காக வந்து 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து என்கிட்ட என்னுடைய ஃபீஸ் வேற கொடுத்து பண்றதை விட எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த அப்படின்போது நான் கேள்வி கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னாவே இந்த மனநிலை தான் இருக்குது ஐயா, உங்களுக்கு இந்த மருந்து தான் செட் ஆகுது, இந்த மருந்து நீங்க இந்த கடையில் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். நீங்களே போனீங்கன்னா 100 ரூபாய் 120 ரூபாய் வாங்கிக்க போறீங்க, அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் உங்க பொன்னான நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் வந்து கேள்வி பதில் ஏதாவது இருந்தால் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்கட்டும். அது எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். அனைத்து ராணி வாசகர்களுக்கும் நன்றி. ஓகே, இதே மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி.